வாபிள்ஸ். வாபிள்ஸ் மிகுந்த அழகான தேர்வு. சமையல் கலை நிபுணர் அங்கீகரிக்கிறார். இது எளிது. அருமை. நான் முட்டைகளுடன் தொடங்குகிறேன். எப்படி செய்யாமல் பார்க்கின்றேன். ஹாய், இளவரசி சௌடையும் செய்கிறேன். அதுவே எனக்கு தேவை பாட்டி. சக்கரை வேண்டாம். சரி இருந்தாலும் கொஞ்சம் எனக்கு கிடைத்தது ஒரு சிட்டி. நல்லா பண்ணிவிட்டேன். நீங்க நம்பினீர்களா? சீனி அதிகமானால் அதுவே ருசியானதாகிறது. இங்கே மாவு இருக்கிறது. ஓ, நான் இப்போ கன்சுமிட்ட போறேன்னு நினைக்கிறேன். ஓ, எந்த நிகழ்ச்சியும் நன்றி இல்லை. கடவுளே. ஆப்ஸ், வா பேரனா, நீ உடைய எப்படி மேஜையே மாசுபடுது. அது ஒரு வித வாருங்கள். அருமையானது. இப்பொழுது மாவு இருக்கின்றது. இப்பொழுது பால் தேவை. இது கஷ்டமாக இருக்காது. சூப்பர் வேகத்தை இயக்குகிறேன். எந்த மிக்சரையும் விட நான் விரைவாக இருக்கிறேன். ஆச்சரியம். ஸ்கிட்டில்ஸ் கூட பாப்பாவை மகிழ்விப்பது உறுதி. அழகு. பாத்திரங்கள் தயாராக இருக்கின்றன. மாவு போன்றதே. நாம் சேர்க்க வேண்டும். பொறுமையாக இரு. கொஞ்சம்தான் பாப்பா. வாஃபிள்ஸ் அசத்தலாக இருக்க போகிறது. வாவ், எனக்கு தலைவடிவிலான வாபிள் முறுக்கை இருப்பது அருமை. பல நிற சத்துமாவை ஊற்றினால் வானவில் வாபிள்கள் கிடைக்கும். ஒரு நொடியில். ஹூரே, இது ஒரு வெடிகுண்டு போல இருக்கும். குழந்தைக்கு புதுமை செய்ய நான் அவற்றை சாக்லேட் துகள்களால் அலங்கரிப்பேன். வாவ், ஒரு சவால் இல்லையெனில் நான் அவற்றை நானே சாப்பிட்டிருப்பேன். என்ஜின்யான் அழகு. அப்போ எல்லா பல்லும் பச்சையாக இருக்கும். எனக்கு வயிற்றை கெடுத்துவிடும் மற்றும் வெஃபில்ஸின் சுவை. அதனால் நான் அவற்றை சேர்க்க மாட்டேன். குழந்தை எனது பதிப்பை சப்ரோப் செய்து நிறுத்த முடியாது. பாட்டியின் ரகசியம் மேபிள் சிரப் மற்றும் நிச்சயமாக வெண்ணெய். இந்த வார்ஃபில்கள் ஒப்பிட முடியாதவை. இயற்கை வண்ணங்கள் பற்றி என்ன? சுக்கினியன் வார்ஃபில்கள் இரண்டிலும் சுவையாகவும் அழகாகவும் ஆகிறது. ஒரு முறை 2-1 மற்றும் சமையல்காரருக்கு வெற்றி பாக்கெட்டில் உள்ளது. சில மாற்ற முடியாத பொருட்களை சேர்ப்பது மட்டும் மீதமாக உள்ளது. பிறகு கவுண்டிக்கு மாவை கொட்டலாம். போகலாம். ஆஹா, வாச்சி. சமையல்காரர் உங்களின் கவனத்திற்கு அழகான வாபிள்ஸ்களை அறிமுகமாக்குகிறார். இப்போது அலங்காரத்தின் நேரம். விளைவுக்கு சில இலைகள். அதை விடுங்க. அருவருப்பு. வாங்களடி குழந்தை, அதை பாருங்கள். அவை வேடிக்கையாக இருக்கிறது. பாருங்கள், எவ்வளவு சுவாரஸ்யமாக இருக்கிறது. வாவ், நீங்கள் அனைவரும் கடினமாக முயற்சித்துள்ளீர்கள். பாட்டி செய்த வாபிள்களிலிருந்து ஆரம்பிக்கிறேன். ஓ, ஒரு வெண்ணெய் துண்டு. சரி, அதுவும் அற்புதம்தான், ஆனால் மிகவும் எளிமையானது. என்ன அசாதாரணமான அலங்காரம். இலைகள் இங்கே என்ன செய்கின்றன? இல்லை, முடியாது. வாட்சல்கள் எனக்கு தரமாக சத்தமடிக்கின்றன. அவற்றை இப்போது சுவைத்து பார்க்கலாம். எவ்வளவு குழப்பம். இது ஒரு கழுவடை போன்றது ருசிக்கிறது. நான் அதை செய்ய மாட்டேன். வாவ், என்ன நன்று ஒரு வாஃபிள். அவை இதய வடிவத்தில் இருக்கின்றன. எவ்வளவு அழகாக. நன்றி சகோதரா. இது அதுவும் சுவையாகவும் மிகவும் ருசியாகவும் உள்ளது. நான் நிறைஞ்சிருக்கிறேன். மற்றும் நீங்கள் வென்று விட்டீர்கள். நன்றி. ஹூரே, நீ இப்போது என்ன வரைஞ்ச? நீங்க இப்ப பாப்பீங்க. எனக்கு சில உருளைக்கிழங்கு கிரில்ஸ் தயாரிச்சு கொடுக்க எடிதா. அது செய்யப்படும். ஏய் பாட்டி, நீங்களே ஏற்கனவே ஆரம்பிச்சிட்டீங்க. நான் தூங்கவில்லை. ஓ, நான் புரிந்து கொள்கிறேன். இது எண்ணெயா? சூப்பர். அது எங்கே? எப்போதும் அதை அங்கே ஊற்றவும். சரி, தவையில் ஊற்றவும். வா, எனக்கு இன்னமும் தேவை. ஆமாம், அது மிகவும் நல்லது. இப்போது எனக்கு உருத்தப்பட்ட உருளைக்கிழங்கு பாக்கெட் வேண்டும். சிசுவுக்காக ஏதாவது. சரியா? ஓ இல்ல, உடனே நீ. அதில் என்னை மிக அதிகம். அப்பா, சிதறல்கள் எங்கிருந்து வருது? ஓ மக்களே, நிறுத்துங்கள் நிறுத்துங்கள் அப்படி நிறுத்துங்கள். யார் சமைக்கிறாங்க? மன்னிக்கவும் பாட்டி. எதிர்பார்த்ததை பொறுத்தவரை எண்ணெயை மிகவும் குறைவு சேர்க்க வேண்டும். கவனித்து கற்றுக்கொள் ஹனி. அதுதான் போதும். இப்போது அடுப்பை இயக்கி சிறிய தொகுதிகளில் உருளைக்கிழங்கை சேர்க்கலாம். தாங்கள் சாளுவது சரியே. இப்படிதான் வேகமாக இருக்கும். முக்கியமாக எண்ணெய் முறும் நேரம் சிதறக்கூடாது. சுவையானதும் மொறுமொறுப்பானதும் உருளைக்கிழங்குகள் தயாராகின்றன. அதை ஒரு கிண்ணத்தில் வைத்துவிட்டு சுவையான கேச்சப் சேர்க்கலாம். எப்படி நிறைகின்றது? சமையற்கலைஞர் பாராட்டுக்கள் பாட்டி. கலை போல் தோற்றமளிக்கிறது. எப்படி? சவால் போட்டியில நீங்கள் பாணி காட்ட வேண்டும். நான் உருளைக்கிழங்குகளை பகுதியாக்கி மிகவும் மெல்லிய பேக்கன் துணிகளை எடுத்து சிறிது வறுத்து உருளைக்கிழங்குகளை அவற்றில் சுருட்டுவேன். வாயிலா, அப்படி மிகச்சிறந்தது. மற்றும் சாஸ் குறித்ததும் நீ சொல்கிறது சரி. இது உணவிற்கு மிகச்சிறப்பாக இருக்கும். மற்றும் மல்லி அதுக்கு ஒரு அழகு சேர்க்கும். பிரமாண்டம். ஆஹா, அருமை. எனக்கு உருளைக்கிழங்கை எப்படி வைக்க வேண்டும் என்று தெரியவில்லை. என்ன செய்ய வேண்டும்? ஓ, எனக்கு கிடைத்தது. இப்பொழுது குழந்தை அதிர்ச்சியடையும். எனக்கு பிடித்த மாப்பிள்ளைகளை அவளுக்கு தருவேன். அவை பிரெஞ்ச் ஃப்ரைஸை போலவே இருக்கின்றன. சாப்பிடு குட்டி சகோதரியே.
எல்லோரும் அதிகமாக சாஸ் சேர்க்கிறார்கள், அதனால் நானும் சேர்ப்பேன். ஸ்ட்ராபெரி சிட்ரஸியை ஊற்றுகிறேன். உங்களுக்கு தானே? குரே பிரெஞ்ச் ஃப்ரைஸ் அருமையாக நைத்தா. மரியாதைக்குரிய மனமும் அற்புதம். பாட்டி என்ன தயார் செய்திருக்கிறார் என்று பார்க்கலாம். என்ன வியப்பானது. ஓ, ரொம்ப சுவையா இருக்கு. மாஸ்டர் கிச்சனா இதுதான். நான் கொத்தமல்லி சாப்பிட மாட்டேன், ஆனா சாஸ் ரொம்ப கவர்ச்சியா இருக்குது. சுவையாக உள்ளது. அதை முயற்சி செய்தல் தான் நன்று. ஓ, எனக்கு பேகன் பிடிக்காது. ஐயையோ, ஓ என்னுடைய சகோதரன் என்ன செய்திருந்தான் என்று ஆச்சரியமாக இருக்கிறது. ஓ, இது மார்மலேட். எனக்கு மேலும் வேண்டும். இது அருமையா இருக்கிறது. நான் மீண்டும் எனது சகோதரனுக்கு வெற்றியை வழங்குகிறேன். ஹே, அற்புதம். நன்றி குட்டீஸ். 2-0. இப்படி இருந்தாலும் ரொம்ப சிறப்பா இருக்கும். நோ நன்றி தீபாவளி. இப்ப எனக்கு சில ரோல் வேணும். நான் உங்களை புரிந்து கொள்கிறேன். நீங்க சிக்கையான இடத்திற்கு வந்து விட்டீர்கள். சுவையானவை. என்ன வகையான ரோல்ஸ்கள்? நாரி மற்ற மீன்வால் செய்யாது. குழந்தை மர்மலேடு குடித்து மகிழும் பின்பு நான் அவற்றை மறுபடியும் பயன்படுத்துகிறேன். இது மிகவும் சுவையானது. முதலில் கிரீமை ஊற்றி அதன் பிறகு மர்மலேடு கண்களை வைக்க வேண்டும். மேலும் நிச்சயம் சில மர்மலேடு கரடிகளையும் சேர்க்க வேண்டும். எனக்கு ஒரு கடினமான மனிதர் கிடைத்து விட்டார். மிகவும் குளிர்ந்தது. போலியாக இருக்கிறது. ஸ்ட்ராபெல் ஊற்றி விடுங்கள். எவ்வாறு மாஸ்டர் சமைக்கிறார் என பாருங்கள். சுவையாக உள்ளது. ஆஹா, மாமலாட் மட்டும் பசியை தீர்க்கவில்லை. அந்த குழந்தை ஏற்கனவே அதை சாப்பிட்டு விட்டாள். அவள் ரோல்ஸ் கேட்கிறாள் என்றால் அவள் ரோல்ஸ் தான் விரும்புகிறாள். தொடக்கத்துக்கு கொஞ்சம் அரிசியை ஊற்றுவேன். அரிசி, அதுதான் ரோல்ஸுக்கு துமிடம் வேண்டும். பாட்டி அதை எப்படி சமைப்பதென அறிவார். எப்படி? இங்கு பார்க்காதே. இரண்டாவது பொருள் அவகாடோ. அதிகளவில் ஆரோக்கியமான கொழுப்புகள், குறைவான அசைவகமான கார்போகை. பாட்டியும் அதை செய்ய முடியும். இந்த பாட்டி ஏற்கனவே ஒரு நிபுணரால் சால்மனை சிறிது துண்டாக வெட்ட முடியாது என்பதில் சந்தேகமில்லை. அரிசி வெந்துவிட்டது. ஆமாம், நான் முற்றிலுமாக நொரியை குறித்து மறந்துவிட்டேன். ஆக்சிஸ் மற்றும் அவகாடோ நறுக்கின் உள்ளடக்கமாக இருக்கும். அது எனக்கு ரோல்ஸிற்கு சரியான வடிவம் கொடுக்க உதவும். அருமை. மீன்களை மேல் வைக்க மட்டும் ஒன்று மீதம் இருக்கிறது. சமையல்காரரின் உணவு பரிமாறப்பட்டுள்ளது. வாவ். ஓ நான் பிரபலாவிடமின்றி ரொம்ப அருகில் உள்ளேன். இல்ல, என்ன செய்வது? ஓ, எனக்கு ஒரு யோசனை உள்ளது. உங்களுக்கு வட்டமான வடிவம் தேவைப்பட்டால் வெள்ளரிக்காய் எடுக்கலாம். உள்ளே இருந்த காலிலிருந்து ஒரு துண்டை வெட்டி சீஸ் உள்ளே வைக்கலாம். அது பாட்டி ஸ்டைல் ரோல்களாகும். நாங்கள் தயார். கண்ணம் பார்க்கலாம். அது ரோல்களைப் போல தெரியவில்லை, ஆனால் நான் அதை எப்படியும் முயற்சி செய்கிறேன். ஆஹா, எனக்கு இது பிடிக்கவில்லை. மன்னிக்கவும் பாட்டி, நான் இதை சாப்பிட மாட்டேன். மேலும் ஐயோ, குக்கின் ரோல்ஸ் இல்ல. நான் வரைந்ததைப் போலவே தென்படுகின்றன. அவற்றை பாருங்கள். வா, எப்படி ருசியாக இருக்கிறது. மிகவும் நல்லது. ருசி. இது என்ன? ஆஹா, இது கார வசாபி. என்னை காப்பாற்றுங்கள். ஓ, என்ன ஒரு அழகு. இது ருசியானது. ஆஹா, அற்புதம். நண்பா, நீ செம்ம பிக்சரு. ஓ ஆம். சோன்மா, எனக்கு கொஞ்சம் காபி வேணும். நான் 2 நொடிகளில் செய்து விடுவேன். சரி செல்லம். பாட்டி ஒரு நிபுணர். கேட்கப்பட்ட இந்த பையில் நல்ல நீண்ட காலமாக என்னிடம் உள்ளது. இது பயன்படுத்துவதற்கு நேரம் வந்துவிட்டது. மற்றும் மணக்கூடிய இன்ஸ்டன்ட் காபி தயார் செய்ய நீங்க கெவராலைக்கு தண்ணீர் ஊற்றி பால் சேர்க்கவும். பார்ப்போம். சரியாக இருக்கிறது. ஓ, பிஞ்சு. இது எவ்வளவு கசப்பானது. மேலும் சூடாகவும் இருக்கிறது. குழந்தை அன்புடன் குளிர்ச்சியானதை விரும்புவான் என நினைக்கிறேன். நான் பனியை எடுத்துக்கொண்டு மற்றும் சாம்பார் சீஸ் சேர்க்கிறேன். மேலும் அதே நேரத்தில் குவளை அலங்கரிக்கிறேன். அற்புதம். இப்போது நான் தொழில்முறை வல்லுநர்களின் தயாரிக்கப்பட்ட நம்பகமான காபி பயன்படுத்துகிறேன். இது நிச்சயமாக ருசியாக இருக்கும் என்று நான் அறிவேன். நானும் காரியமே விரும்புகிறேன். எனக்கு பிடித்தால் குழந்தைக்கும் பிடிக்கும். ஊஹூ, டாடாம், குளிர். நான் மேல் ஓரியோ குக்கிகளை தூவுவேன். கடினமானவன். கூல். பாருங்கள் பாட்டி. நீ என்ன கேக்குற பேரன்? பாருங்கோ பாட்டி. யோ, எப்படி ஆசலாக இருக்கிறாய்? நமக்கு ஒரு சவால் உள்ளது. என்ன அருமையான மனம். சமையல்காரர்
சிறந்த காபி கொட்டைகளை மட்டுமே பயன்படுத்துகிறார். முதலில் நீங்கள் அவை அரைக்க வேண்டும். அதற்கு பிறகு அவற்றை கஷாயமாக்கலாம். மாம், அனைத்தும் துல்லியமாக இருக்க வேண்டும். அதற்கு பின்தான் சிறந்த சுவை கிடைக்கும். அதுவே எனது வெற்றி. ஒரு சுருக்கி உதவியுடன் நீங்கள் பால் அளவை கட்டுப்படுத்தலாம். அதே சமயத்தில் அதை அங்கேயே அடிக்கலாம். எந்த விதமான தொழில்நுட்பங்கள், இது எளிதுதான் பாட்டி. இந்த முடிவை அடைய நீங்கள் சாதனங்களையும் பயன்படுத்தலாம். இன்னொரு ரகசியம், பஞ்சு மிட்டாய் எந்த காஃபியையும் அற்புதமாக மாற்றும். உங்களுக்கு அது எப்படி இருக்கிறது? வாவ், பிரண்பா, முயற்சி செய். அருமை. பாட்டியின் கோப்பையுடன் தொடங்கலாம். அருவருப்பு. இதை பீட் முடியாது. எப்படித்தான்? வாவ், கொட்டன் காண்டி. இது பைத்தியமாக உள்ளது. இது மிக உயர்ந்தது. எனது மீசையை எப்படி பிடிக்குது? நான் ஏற்கனவே காப்பியை மறந்துட்டேன். நீங்களும் முயற்சி பண்ணணும். பஸ் செல்ல பஞ்சு இல்லாமலாம் நான் நிச்சயமா எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. என்னை பொறுத்தவரையில் என்னுடைய சகோதரன் என்ன சமையல் செய்தான்? வாவ், அது ஓரியோவா? மேலும் கிரீமும் சேர்க்கப்பட்டதா? எவ்வளவு சுவையானது! சுவையாக இருக்கிறது. குளிர்ந்த காபி சூப்பர். எனக்கு தெரியும். ஹூரே, உங்களுக்கு அது பிடிச்சதை நான் மகிழ்ச்சியாக நினைக்கிறேன். யாருக்கு கொடுப்பது? சரி, சமையல்காரர் ஜெயித்தார். நான் சாப்பிட்டதில் மிகச்சிறந்த காபி இது. நீங்கள் தேவைப்படும் விஷயம். ஆஹா, நன்றி. இப்போது அவர்கள் என்னுடைய பெட்டியில் என்ன வைத்திருக்கிறார்கள் என்று பார்ப்போம். ஓ, பிங்க் திரும்ப ஒச்சரக்கல். அருமை. இது எனது விருப்பமான வீட்டிலிருந்து குயின் தூண் அகற்றுவதற்கு மிகவும் போகும். எவ்வளவு பெரிய சிலந்தி! இப்படிப்பட்ட திகில் காரணமாக வெள்ளை முடி மட்டும் வந்து விடாதில்லையா? என்ன சொன்னீங்க கிம்? ஓ இல்ல, குழு. என் வெக்கும் கிளீனர் எனக்கு உதவியது. எல்லா சிலம்பினையும் வெக்கும் செய்யலாம் வாங்க. என்ன கொடுக்கப்பட்டதா? ஆஹா, ரப்பர் கை துணிகள். சூப்பர். இப்போ நாம எல்லா குப்பையையும் எதிர்கால கனவு வீட்டிலிருந்து அகற்றுவோம். ஷார்ட் போடுங்க வலைப்பின்னல்களே. சூப்பர். ஆஹா, நல்ல வேலை கிம். என்ன? ஆமாம், எனக்கு தெரியும். வாவ், இந்த பிங்க் கார்பெட் எனக்கு ரொம்ப செம்மத்தா இருக்குது. ஆனா எனக்கு அது வீட்டின் அடிப்பகுதிக்காக வேணும். அதனால இதோ ஒரு ஸ்டேப்லர். அடுத்தது கூரை முதல் தொடங்கி சுவர்களை தொடர்வோம். ஜன்னலுக்கான துளை செய்ய மறக்காதீர்கள். அப்படியே சரியானது. இந்த சுழலும் இதயத்தை சேர்ப்போம். இந்த நிறம் என்ன பொருத்தமாக கூடியதுன்னு நினைக்கிறேன். எனக்கு கேயர்ஸ் தேவை மற்றும் என்னுடைய முடிக்காக அல்ல, என் கார்பெட் கூரைக்காக தேவை. இதில் சிலதை வெட்டி விடலாம். அப்ப அதுக்கு பொருத்தமாக இருக்கும். ஓ ஆம், இது முட்டாள்தனமாக தெரிகிறது. ஓ, இங்கே பிரிங்கிள்ஸ் பாக்ஸ்களை பாருங்கள். நான் என்ன செய்ய போகிறேனோ தெரியுது. என் வாழ்நாளில் பிரிங்கிள்ஸை சாப்பிட்டு இக்கூழகைகளை சேகரித்தது வீணாக இல்லை என்பதை அறிந்தேன். இப்பொழுது இந்த கூழைகளே தேவை. ஜன்னல்களில் சில ஹாரிபோ மாம்பழ ஜல்லிகள், கூரையில் ஓரியோக்கள். சரியாக இருக்கிறது. இந்த குட்டி கொடி இங்கே. மியா, சிறிது கவனமாக இரு. சரி. ஓ, மன்னிக்கவும், நான் பலூன்களை ஊதி கொண்டிருக்கிறேன். இந்த மஞ்சள் பந்துகள் எனது புதிய வீட்டை வடிவமைக்க மிக சிறந்தவை. நான் எவ்வளவும் பலூன்களை ஊதினால் அவை வீட்டுக்கு போதுமானவை. ஓ, நான் கிட்டத்தட்ட முடிச்சு விட்டேன். ஓ, கடைசியாவும் மியா, நீ ஓகே? சரி. சுவாரஸ். இப்போது நான் வீடு அலங்கரிக்க விரும்புகிறேன். அடியில் இருந்து மேலே வருவோம். இந்த மஞ்சள் பந்துகள் நீண்ட சுத்திகளை நினைவூட்டுகின்றன. இதை மேலே வைத்து விடுவோம். முடிந்தது. சுவாரஸ். வாழைப்பழங்கள் மிகவும் ருசியாக இருக்கின்றன. ஆனால் எனக்கு இன்னும் ஈக்குவி தேவை. சரி, ஒரு குழியை தோண்டுங்கள். வாழைப்பழத்தோல உள்ளவை. சுசப்பு. இப்ப எல்லாத்தையும் நினைச்சிட்டு காத்திருக்கலாம். வா, எவ்வளவு குளிர் மரம். பாருங்கள், என்னை வளர்த்தேன். இதோ சில எனக்கு பிடித்த வாழைப்பழங்கள். ஆம், இங்கேதான் நான் சூரிய குளியல் நாட முடியும். நல்லது. இப்போது நான் ஓய்வு எடுக்கலாம். ஓ, வாழைப்பழங்கள். நான் 2 எடுத்துக்கிட்டால் ஆண்டவர் எதுவும் கருத்தில் கொள்ள மாட்டார்கள் என்று நினைக்கிறேன். அட, நீ இங்க என்ன செய்கிற டேன்? இல்ல, இது என்னோட பழங்கள். சரி, பரவாயில்லை. அதனால் எங்களுக்கு சிகரம் தேவை, ஒரு திட்டம் தேவை நம்முடைய பிராண்டில். ஓ சரி, என் கையில் ஒரு இயந்திரம், ஒரு கார். ஆனா அதை எங்கே நிறுத்தலாம்? நான் ஒரு பந்தயம் நடத்த போறேன். ஆம்,
அதை இங்கு வைத்து போய் விடுங்கள். மிகவும் குழு. சரியானது. சரி, தலைமுறை அல்லவா இவர்கள்? சரி, எனக்கு இங்கு மேலும் சுவாரஸ்யமான ஒன்று உள்ளது. இது எனது ஊஞ்சலின் ஒரு சிறிய கருவிகள் மற்றும் பாகங்கள் தொகுப்பு. ஆமாம், நாங்கள் ஸ்விங்ஸும் அதே போல அமைக்க போகிறோம். நான் ஒரு குழு ஹேண்டி உமன். இது என் யூனிகார்னுக்காக. சரியது. இப்போது ஒரு சிறிய அஞ்சல் பெட்டி. ஓ, மிகவும் அழகாக இருக்கிறது. வாவ், கிம் அழகான அஞ்சல் பெட்டை வைத்திருக்கிறார். இப்போது நான் என்ன செய்யலாம் என்று தெரியும். நான் என் மலர்களை சிவப்பாக சாய்க்கப் போகிறேன். என் அஞ்சல் பெட்டியில் வைத்துவிடு. உஃப். ஓ, என்ன செய்ய போகிறேன் என்று நான் அறிவேன். எனக்கு ஆரஞ்சு தேவையில்லை. எனக்கு ஒரு யோசனை உள்ளது. இப்போ பந்து என்பதை கண்டுபிடிக்கவும். அவன் என் கடிதங்களை காப்பாற்றுவான். ஹலோ துவாலை வரும். நான் தான் தபால்காரர் சாம். உங்களுடைய அஞ்சலை தருகிறேன். என்ன ஒரு பொழுதுபோக்கும் அஞ்சல் தொட்டு உங்களிடம் இருக்கிறது மதிப்பிற்குரியவர். இதோ உங்க கடிதம். நல்ல மதியம். திருடேன், உங்களுக்கு ஒரு கடிதம் கொண்டு வந்தேன். நம்புகிறேன் அது. ஆஃப், அது என்னை கடிக்கிறது. அது என்னை கடித்தது. உங்கள் அஞ்சல் தொட்டு எனக்கு பிடிக்கவில்லை. கடைக்கண். ஓ ஓ, இங்கு யார் வசிக்கிறார்கள்? சிறவிகள். ஹலோ அழகியே. மன்னிக்கவும், அது சங்கடமாக இருந்தது. எல்லாவளோ உங்களுக்கான கடிதம். என் பிரபஞ்சத்தின் இளம் பெண்மணி. நன்றி. நான் கூறாம் வேண்டும் வாழ்க. ஏன்னு தெரியல, ஆனா கார்கள் இனி எனக்கு மகிழ்ச்சி தரல. ஓ, அதுதான். நான் வீட்டில் இன்னும் எதுவும் செய்யல. நாமும் விரைவில் ஒரு கனவு அறை அமைக்க வேண்டும். ஓ, இங்க எவ்வளவு காலியா உள்ளது. என்னால் இங்கே ஏதோ சூப்பராக தேவை. நான் சுவர்களிலிருந்து துவங்குவேன். எனது சுவர்களில் நீலம் நிறமாளி கொஞ்சாமை இருக்கும். இப்போ நான் அனைத்தையும் பணியாக்குறேன். சாபம், எனக்கு பணியாக்குறது பிடிக்கும். அடுத்ததாக என்ன செய்யலாம்? சரி, பாயின். மிருதுவான குட்டைகள் ஒரு உண்மையான பசங்க ரூம்ல அற்புதமாக இருக்கும். கடினமான பசங்க என் பொம்மைகளை சுவர்ல வைப்பது இதுதான் வழி. சரியானது. இதோ ஒரு சுத்து பொரியும் சில பிளாஸ்டர்கள். ஆஹா, அந்த கூலான பையன். ஆஹா, ஹக்கி வக்கி காயப்படுத்தாது. சரி, மைன்கிராஃப்டில் இருந்து இந்த தொப்பி, இந்த பன்றி குட்டி பாருங்கள். ஆமா, எனக்கு இந்த பிந்தி தேவையானது. ஓ, மற்றும் சில மாறிகளை ஹாம்ஸ்டருக்காக சேர்ப்போம். என் சிறிய ஹாம்ஸ்டர் பீட் உங்களை சந்திக்கிறான். அவன் என்னுடன் வாழ்வான். இந்த நாற்காலி எனக்காகவும் இருக்கிறது. மற்றும் எல்லாம் தயாராகிவிட்டது போல தெரிகிறது. அருமை. ஆனால் இப்போது நீ குழப்பம் இல்லாமல் என் சிறிய நண்பருடன் அனுபவிக்கலாம். அவர் விளையாட்டுகளில் எனக்கு அதிர்ஷ்டம் கொண்டு வருகிறார். நான் உண்மையாகவே ஒரு கனவின் அறையை பெற்றேன். நான் மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறேன். இது நம்ப முடியாத அளவு அருமையாக உள்ளது. ஓ, நானும் எனது அறையை அமைக்க விரும்புகிறேன். ஆனால் டான் போல் இல்லை. நிச்சயமாக. ஆம், முதலில் எனது கை நகத்தை சரி பார்க்க வேண்டும். ஐஹே, அந்த பிங்க் நகங்கள் எல்லாரையும் வேதிக்க வைக்கும். என்ன? ஹே, ஏன் சுவர்கள் இவ்வளவு வெண்மையாக இருக்கின்றன? அது பொருந்தாது. ஓ, அவசர பிங்க் ஹார்ட். இத ஹார்ட்ஸோட வண்ணம் தீட்டுவோம். ஓ, சரியானது. சரியா? நீங்களும் நன்றாக உள்ளது. ஆஹா, என் சரியான இளஞ்சிவப்பு அறை. ஆனால் தரை இன்னும் இளஞ்சிவப்பு இல்லை. கார்பெட்டை சேர்ப்போம். சில மேகங்கள் சுவர்களில், சில உதடுகள் விளக்குகளாக. ஓ, அருமை. இது நீளம் அதிகாரம் கொண்ட பிங்க் ஒட்டகச்சிவிங்கி. அதை இங்கே வைப்போம். இப்போது அவ்விடத்தில் உள்ள என் மூலம் வந்த ஓவியம். அருமை. இந்த மேசை இங்கே மிகவும் அழகாக இருக்கும். என் விஷயங்களை வைக்க இடம் இல்லை இல்லையா? எனக்கு மேலும் சில தேவை. இது ஒரு அழகான மேசை கண்ணாடியோட உள்ளது. சே, நான் தினமும் அழகா இருக்கும்படி மேக்கப் புதுப்பிக்க வேண்டும் இல்லையா? நான் வெளிப்படுதமிழ். என் முடி எவ்வளவு மென்மையானது. மேலும் நல்ல சுகந்தம் வெற்றிக்கான முக்கியம். என் அறையை பாருங்கள், அது பரிபூரணமாக உள்ளது. இதோ என் பூனைக்குட்டி, மிகவும் அழகான பூனைக்குட்டி. சரி, இந்த வெள்ளை சுவர்கள் என்னை சோகமாக்குகின்றன. நமக்கு நுட்பமாக குறைய தொழில் செய்ய வேண்டும். எனக்கு ஏற்கனவே ஒரு சிறந்த யோசனை உள்ளது. முதலில் சுவர்களை மஞ்சளாக வண்ணமிடுவோம். அது பிரகாசமாகவும் நேர்மறையாகவும் இருக்கும். வண்ணத்தை ஊற்றுங்கள் மற்றும் அதை ரோலருடன் எடுத்து செல்க.
நான் சுவர்களை வண்ணமிடுவதை மிகவும் விரும்புகிறேன். இப்போது நான் சூரியனை வரைந்து விடுவேன். பாருங்கள், இது மிகவும் சுலபம். சில ரேயாக்கள், அவ்வளவே. சரி, உனக்கும் பூசி விடுவோம். அருமை. சுவர்கள் எல்லாம் மஞ்சளாகிவிட்டது. ஒன்று நன்றி. ஆனால் தரையை பாருங்கள், அதற்கு இன்னும் சிப்பிக் மோருவது தேவை. இது கடற்கரை போலதான் உள்ளது. மிக அருமை. இன்னும் கொஞ்சம் சேர்ப்போம். முற்றிலும் சரியாக உள்ளது. இப்போது இங்கே மற்றும் அங்கே சில கலகலப்பான போஸ்டர்கள் வேண்டும். ஹாஹா, ஹை டக்கி, உஃபு, இந்த மேசையை பார். என் மஞ்சள் பொம்மைகளை எல்லாம் இங்கே வைப்பேன். ஆஹா, இங்கு வைக்கும். இப்போது எனக்கு ஒரு மேசை வேண்டும். சரி, அதுவும் மஞ்சளாக இருக்க போகிறது. இந்த விஷயத்தை பாருங்க. நான் ஏற்கனவே கடற்கரையில் இருப்பது போல உணர்கிறேன். ஓ செம. என் உக்களிலே எனது பாடல்களை பாட முடியும். அதை அங்கு வைக்கலாம். சில மிகவும் அழகான மாலைகள். செம். மேலும் என்னுடைய அழகான நாய் படம். நான் கோர்கிஸ் நாய்களை நேசிக்கிறேன். இங்கே வா, என் அருமை பையனே. ஆஹா, நீ எவ்வளவு அழகானவள். என் பாடலுடன் பாடு. நீ விருப்பமானதை பின்னூட்டங்களில் எழுது.